போன வீடியோ சொன்னேன் நான் வரலன்னு. நான் சொன்னேன் அவன் வருவான்னு, வர வச்சோம்ல. ஆன் பண்ண எனக்கு தெரியாதா, நீ எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. கொண்டா கொண்டா. இன்னைக்கு சார் இன்னைக்கு என்ன டைரி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? என்ன இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டென்ட் போடுறோம். ஆஹா, என்ன கண்டென்ட்? நீ வேலையை விட்டதான் கண்டென்ட். அதுல என்னடா கண்டென்ட்? பிடிக்காம நானே வந்துட்டு அதுதான் ஏன் விட்டதுக்கான காரணத்தை சொல்ல, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். விட்டதுக்கான காரணம் அலைய விட்டாங்க மக்களை. சரி, கடைக்கடையா ஏறி இறங்கணும், ஆர்டர் எடுக்கணும், டீலர்ட்ட ஆர்டர் கொடுங்கன்னு கெஞ்சணும். பிடிக்கல. எத்தனை நாள் தான் நம்மளும் நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சம்பளம் வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு. ஆனால் சேலரி கரெக்டாக கொடுத்தானுங்க. அதுக்கு மட்டும் தானே போனீங்க எல்லாம். சரி, அதில் என்ன கண்டென்ட்டு? ஆஃபர் லெட்டர்லாம் நீ என்ன பார்த்த? நான் பார்த்தேன், கீழே 37,500 சம்பளம் கொண்டு பார்த்தேன். அதை மட்டும் பார்த்துட்டு வேலைக்கு போனால் போதும். அதுதானே முக்கியம். பின்னாடியே வந்து நீ விட்டுட்டு போனீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபா கொடுத்துட்டு போன எழுதி வச்சானா என்ன பண்ணுவ? படிச்சு பார்த்தியா? பின்னாடி வெள்ளையாக தான் இருந்துச்சு. நல்லா கூப்பிட்டு வந்த ஆளை. வெள்ளையாக தான்டா இருந்தது, பின்னாடி ஒன்றும் இல்லை, என்னை ஏமாற்ற முடியாது. சரி, முன்னாடி என்ன இருந்தது? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன பார்த்தேன்? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு இந்த மாதிரி சொல்லு, பார்க்கலான்னு சொல்லு. மறந்துருச்சு. சரி, ஆஃபர் லெட்டர் ஃபோனில் சிம்பிள் ஃபோனில் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கேன். சமாளிக்கிறடா, நல்லா சமாளிக்கிறா. இதை என்னால் முடிச்சு. சரி, 8 மாசத்துல விட்டு வந்தல்ல. சரி, கொஞ்சமாவது அந்த ஆஃபர் லெட்டர் பத்தி ஏதாவது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்ல? ஹைலைட்டா என்ன இருந்ததுன்னா, சொல். ப்ரொவேஷன் பீரியடு 12 months இருந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் ப்ரொமோஷனும் சேலரி இன்க்ரீஸ் பண்றேன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். நானாவது ப்ரொபேஷன் பீரியட் நிறுத்து அப்படியே பேசி கட் பண்ணிக்கலாம். நானாவது 12 மாசம் ப்ரொபேஷன் பீரியட்ல 8 மாசம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன். தலைவர் ஆஃபர் லெட்டரே கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ அவர் கதையை அவரே சொல்லுவாரு, கேளுங்க. சொல்லுவோம் கதையை. ஆமா, எனக்கு பேங்க்ல இருந்து வந்து ஆஃபர் லெட்டரு. பேங்க் நோட்டட் த பாயிண்ட். ஆமா மக்களே, பேங்க்ல தான் வந்துச்சு. அருமையா கேன்சல் பண்ணேன். காலைல 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வர வேலை. பேக்கேஜ் கூட தான் 6.5 லட்சம். 6.5 லட்சம். எனக்காவது 4.5 LPA தான். தலைவருக்கு 6 லட்சம் இருந்துட்டு போகுது. வயிறு எறிட்டோம். அதையேடா விட்டுட்டு வந்த கிறுக்கறடா நீ. அப்படி கேளு, காரணத்தை கேளு, நான் சொல்றேன். சொல்லு. அவங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் உனக்கு 12 months சொன்னியா? எனக்கு எவ்வளவு தெரியுமா ப்ரொபேஷன் பீரியட்? 18 months. 18 monthsனா என்ன? என்ன ஒரு 1.5 வருஷம் பண்ண முடியாதா உன்னால? முடியாது. 1.5 வருஷத்துல எனக்கு 26 வயசு ஆயிடும். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. திடீர்னு தூக்கிட்டான். 26 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணணும். சரி, அதே வேலை எல்லாம் எப்படி பண்ண முடியும்? போட்டிருக்கான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல. வா, ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன், பேசுவோம். ஏதோ சொல்றான், கேட்போம். லீகலி ப்ரொபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் படி 6 to 12 months தான் ஒரு கம்பெனில இருக்கணும். இவங்க 18 months சொல்லியிருந்தாங்க. அது வந்து தப்பு. ராசா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ அடுத்து உனக்கு சர்டிஃபிகேட் பத்தி ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? சர்டிஃபிகேட்டு PDF ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சேன். அவ்வளோதான். ஒரிஜினல்ஸ்ல அதையும் கேட்கல. நோ நோட் திஸ் பாயிண்ட். ஒரிஜினல் எதுவுமே கேட்கல, ஒரு PDF மட்டும் தான் அனுப்பிச்சிருக்கிறான். அதுவும் காலேஜ் சர்டிஃபிகேட் இன்னும் வரல. நேற்று தான் எங்களுக்கு போயிட்டு என்னடா கான்வெகேஷன் நடந்துச்சு. அது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு கான்வெகேஷன் நடந்துருக்கு. பார்த்துக்கங்க, இதை பத்தி அடுத்த வீடியோவில் பேசுவோம். எனக்கு சர்டிஃபிகேட்ல 10th 12th நோட் பண்ணிக்கோங்க. 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட், TC இது எல்லாத்தையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். அப்படியே ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, கேஸ் கார்டு எல்லா கார்டையும் கொடுத்துட்டு அவங்க வீட்டுல போய் தங்கிக்க. அப்படிதான் மக்களை பண்ற மாதிரி இருக்கு அந்த ஆஃபர் லெட்டர்ல. எனக்குலாம் ஒண்ணுமே கேட்கல. மெட்ராஸ் ஹைகோர்ட் 2006 ஜட்மெண்ட் படி கம்பல்சரி எங்கேயுமே சர்டிபிகேட்டா வாங்கி வைக்க கூடாது. இன்னொரு மேட்டர் தெரியுமா? சர்டிபிகேட் கொடுக்கணும் என்னத்தமா பண்ணணும்? 25,000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். அந்த டெபாசிட் எப்போதான் கிளியர் ஆகும்? நான் வேலைக்கு போய் ப்ரொபேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்.
ஊர் ஓரத்துல உனக்கு ஒரு 4 கிரவுண்ட் இடம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து எழுதி வச்சிரு அவனுக்கு. அப்படிதான் இருக்கு. அது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி அது தப்பு. அப்படி டெபாசிட்டும் வாங்கி வைக்க கூடாது. மியூச்சுவல் கன்சிடரேஷன் இல்லாம நீ எப்படி காசு வாங்கி வைப்ப? அது தப்பு இல்ல? தப்புதான். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் சேலத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல எல்லா சர்டிபிகேட்டும் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த வீடியோ வேணும்னா அடுத்த கமெண்ட்ல போடுங்க. அந்த ஹெச்ஆரே கூப்பிட்டு நம்ம பேசுவோம். ஆமா, ஹெச்ஆர் என் ஃப்ரெண்டு தான், கூப்பிட்டு பேசுகிற வீடியோல நீங்க பாப்பீங்க. சரி, அடுத்து நோட்டீஸ் பீரியடுக்கு வருவோம். உனக்கு நோட்டீஸ் பீரியட் எவ்வளவு கொடுத்தாங்க? ப்ரொவேஷன் பீரியட்ல 30 நாள். சரி. பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் 90 days. எனக்கு என்ன பண்ணாங்க, பேஸ்ட் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல சரியா இல்லைன்னா அந்த பிரான்ச் மேனேஜரே வந்து உங்களை எப்போனாலும் டெர்மினேட் பண்ணலாம். நோட்டீஸ் பீரியட்லாம் கிடையாது. அப்படி டெர்மினேட் பண்ணாலும் ஏன் எதுக்கு நீங்க கேள்வி கேட்க கூடாது. ஆமா, மேனேஜர் போய் முத்தம் கொடுத்துட்டு வரணும். அது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் படி தப்பு. சரி, இதை வச்சு கேஸ் போடலாமா அவங்க மேல? போடலாமே, ஏன் போட முடியாது? போடலாம். ஆளுங்க வச்சு அடிச்சிட்டாங்க என்ன பண்ணலாம். அடுத்து இவ்வளவுதான் தப்பா இருக்கு. அட்லீஸ்ட் லீகலா பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன 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 டிரான்ஸ்ஃபரபிலிட்டி அப்படின்னா தான் மக்களை கரெக்டா இருக்கிறானுங்க. டிரான்ஸ்ஃபரபிலிட்டி உங்களை தமிழ்நாட்டுல எங்க வேணா தூக்கி போடுவோம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அது லீகலி கரெக்ட். அது எல்லா கம்பெனிஸ்லயோ பேங்க்ஸ்லயோ எங்கனாலும் பண்றது. அதுக்காக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாண்ட் அண்ட் அக்ரிமெண்ட். இப்போ உன் கம்பெனில உனக்கு பாண்ட் ஏதாவது போட்டாங்களா? நோ பாண்ட்ஸ். அக்ரிமெண்ட்? நோ அக்ரிமெண்ட். ஆக்சுவலி இதுவும் லீகலி கரெக்டா தப்பான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். கம்பெனி நிறைய பேர் சொல்லுவாங்க அது தப்பு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஃபேர் கன்சிடரேஷன்ல அது பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒருத்தவங்களை ரெக்ரூட் பண்றாங்கன்னு வைங்க, அவங்களை ரெக்ரூட் பண்ணி 6 months அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கான காஸ்ட் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே கம்பெனி தான் பேர் பண்ணுது. அப்போ நீங்கள் 6 months ட்ரைனிங்க்கு அப்புறம் ஒரு 1 monthலேயே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அந்த லாஸை வந்து யார் பேர் பண்ணுவா? கம்பெனி தான் பேர் பண்ணி ஆகும். அப்படி இருக்கும்போது ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டை வந்து கம்பெனி வந்து கேட்கலாம் காம்பன்சேஷனா. அது ரீசனபிள். அது கம்பெனி அவங்களோட பேக்கேஜை பொறுத்து மாறும், அதெல்லாம் இருக்கு. பட் அந்த ரீசனபிள் அமௌண்ட் வந்து அவங்கள்ட்ட இருந்து டிடெக்ட் பண்றது எப்படின்னா, ஒரு மாச சேலரியில் 50% மேலே அவங்களால டிடெக்ட் பண்ணக்கூடாது லீகலி. ஓகேவா? பாண்ட் அண்ட் அக்ரிமெண்ட் கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து எல்லாத்தையும் வா இதே வீடியோல உனக்கு சொல்றேன். வேணும்னா அடுத்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோ. சரி, அடுத்து என்ன எழுதி வச்சிருக்கியா? அப்போ அதெல்லாம் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். வேணா வந்து தெரிஞ்சுக்க. வெரி ஒஸ்ட் மக்களே. பாய். அவ்வளோதான்.